அனைவருக்கும் எனது அன்பு கலந்த வணக்கங்கள். நான் உங்கள் அஸ்ட்ரோ சின்னதுரை, பிளிமிசை கூத்தூர், பெரம்பலூர் மாவட்டம். சூரிய திசையில் புதன் புத்தி பலன். பொதுவாக ஜோதிட சாஸ்திரத்துல தசா புத்தி தான் ஒருவருக்கு என்ன நடக்கும் என்பதை சொல்லும். அதாவது நம்ம ஜாதகத்துல என்ன இருக்கு, யோகமா இருந்தாலும் சரி, அவயோகமா இருந்தாலும் சரி, எந்த ஒரு செயல் நடக்கணும் அப்படின்னாலும் சரி, அது தசா புத்தி வழியாக தான் நமக்கு கிடைக்கும். அப்போ பார்த்தீங்கன்னா, ஒருத்தருக்கு வீடு கட்டணும் அப்படின்னா 4ஆம் இடத்துடைய தசை புத்தி நடக்கணும். அப்படி இல்லைன்னா சுக்கிரனுடைய தசா புத்தி நடக்கணும். அதுவே போல் பார்த்தீங்கன்னா, நிலம் வாங்கணும்னாலும் அதே தான், 4ஆம் இடத்துக்கு தசா புத்தி நடக்கணும். அப்படி இல்லைன்னா செவ்வாயுடைய தசா புத்தி நடக்கணும். ஒருவருக்கு குழந்தை பிறப்பு அப்படின்னா 5ஆம் இடத்துடைய தசா புத்தி நடக்கணும், அல்லது குருவுடைய தசா புத்தி நடக்கணும். ஒருவருக்கு திருமணம் நடக்கணும் அப்படின்னா 7ஆம் இடத்துடைய தசாபுத்தி நடக்கணும். பெண்களா இருந்தா செவ்வா தசை செவ்வா புத்தி நடக்கணும். ஆண்களா இருந்தா சுக்கிரனுடைய திசை அல்லது சுக்கிரனுடைய புத்தி நடக்கணும். இப்ப அது சம்பந்தமான பாவகம் இயங்கணும், அது சம்பந்தமான கிரகம் இயங்கணும். எந்த செயல் நடந்தாலும் அந்த செயலுக்குரிய பாவகம், அது சம்பந்தமான கிரகம் இயங்கணும். அது எப்படி இயங்கும்? தசாபுத்தி வழியாகத்தான் இயங்கும். அப்ப ஒருவருக்கு எந்த செயல் நடந்தாலும் அது தசாபுத்தி வழியாகவே நடக்கும். இப்போ ஒரு பெரிய ராஜயோகம் இருக்கு, குருச்சந்திர யோகம் இருக்கு, கஜகேசரி யோகம் இருக்கு, கேல யோகம் இருக்கு. எந்த யோகம் இருந்தாலும் அதனுடைய தசாபுத்தி வந்தாதான் ஜாதகரை அதை அனுபவிக்க முடியும். அதுவும் கரெக்டான வயசுல வரணும். பார்த்தீங்கன்னா, ஒரு பெரிய ராஜயோகம் 80 வயசுக்கு மேலே வந்து பிரயோஜனம் இல்லை. அதே மாதிரி இப்போ 5 வயசுல வந்தும் பிரயோஜனம் இல்லை. அப்ப எந்த நேரத்துல எந்த தசாபுத்தி வருதோ அதை அனுசரித்து தான் அவருடைய யோகம் செயல்படுகிறது, தசாபுத்தி வழியாகத்தான். சரி, ஒரு ஜாதகத்துல தசாபுத்தி முழுமையாக இப்போ சுக்கிர தசைன்னா வச்சுங்க 20 வருஷம், 20 வருஷமும் நன்மை செய்யுமானா அதுல 9 புத்தி இருக்கு. அந்த புத்திநாதன் அனுசரித்து அப்பப்போ பலன்கள் மாறுபடும். தசாநாதனை மீறி புத்திநாதன் வேலை செய்யாது அப்படின்னா கூட இந்த புத்திநாதன் மாறும் பொழுது அப்பப்போ ஒரு சில மாற்றங்கள் ஏற்படும். அதாவது பார்த்தீங்கன்னா, ஒரு யோக திசையில அவயோகம் 8, 12 அஷ்டமாதிபதி புத்தியோ அல்லது பாதகாதிபதி புத்தியோ விரையாதிபதி புத்தியோ நடந்தால் அந்த நேரத்தில் நன்மை ஏற்படாது. அதே நேரத்தில் ஒருத்தருக்கு பாதகாதிபதி திசை நடந்தால் கூட அந்த நேரத்தில் பாக்கியாதிபதியுடைய புத்தி நடந்தனா அந்த நேரத்தில் நன்மைகள் ஏற்படும். அப்போ புத்திநாதன் ஒரு திசையில 9 புத்தி இருக்கு. அந்த வரிசையில சூரிய மகா திசை, சூரிய மகா திசையில புதன் புத்தி எவ்வளவு காலம், அந்த புதன் புத்தி ஜாதகருக்கு என்ன பலன்களை ஏற்படுத்தும், அந்த சூரிய மகா திசையில புதன் புத்தியில் செய்யக்கூடிய வழிபாடுகள் என்ன, பரிகாரங்கள் என்ன என்பதையெல்லாம் பற்றி இந்த காணொலியிலே பார்ப்போம். இது போன்ற தொடர்ந்து ஜோதிட தகவல்களை பெறவும், தமிழ் மாத ராசி பலன்களை தெரிந்து கொள்ளவும் நமது சேனல் அஸ்ட்ரோ சின்னதுரை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள், லைக் பண்ணுங்க, நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்க. அதாவது பார்த்தீங்கன்னா, சூரிய மகா திசை இருக்கிற தசாபுத்தியிலேயே அதிக கம்மியான திசை எதுன்னா சூரிய மகா திசை தான், 6 வருஷம் தான். அதிக தசா உள்ள கிரகம் எது அப்படின்னா சுக்கிரன், 20 வருஷம். அப்போ இந்த 6 வருஷத்துலேயே 9 கிரகத்துக்கும் புத்திநாதன் கொடுத்தாகணும். அப்போ கம்மியாக தான் இருக்கும். அப்போ பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு சூரிய மகா திசையில் புதன் புத்திங்கிறது 10 மாதம் 6 நாட்கள். பொதுவாகவே சூரியன் பார்த்தீங்கன்னா உபஜெயஸ்தானம் என்று சொல்லக்கூடிய 3ஆம் இடம், 6ஆம் இடம், 10ஆம் இடம், 11ஆம் இடத்துல நன்மை செய்வார். அதுல 10ஆம் இடத்துல திக்பலமா இருப்பார். நீச்சமானா கூட 10ஆம் இடத்துல வலுவான நிலையில இருப்பார். 11ஆம் இடத்துல ஒருத்தருக்கு ஜாதகத்துல சூரியன் இருக்கிறது மிக நன்மை. அதாவது ஆபரேஷன் செய்து குழந்தை பெற அந்த அதுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா, லக்கணத்துக்கு 11ஆம் இடத்துல சூரியனை வச்சுதான் அந்த லக்கணமே ஃபிக்ஸ் பண்ணுவாங்க. ஏன்னா லக்கணத்துக்கு 11ல சூரியன் இருந்தால் ஜாதகத்துல எவ்வளவு பெரிய தோஷம் இருந்தாலும் சூரியனை கண்ட பனி போல விலகும் அப்படிங்கிறதுனால. அப்ப சூரியன் உபஜயஸ்தானத்தில் இருக்கிறது தான் ஒருவருக்கு யோகத்தையும், அதே மாதிரி பார்த்தீங்கன்னா புகழ், அந்தஸ்து, கௌரவத்தை உயர்த்தவும், அரசியலில் பெரிய வெற்றி கொடுக்கவும். அதாவது பார்த்தீங்கன்னா, சூரியன் தான் புகழுக்குரிய கிரகம். அதனால அவர் பேரை சொன்னால் அந்த இடமே தெரியும். அவர் பேரால தான் அந்த இடமே விளங்கும், லேண்ட்மார்க்கே விளங்கும். அந்த மாதிரியான யோகத்தை கொடுக்கக்கூடியவர், அரசியலில் தலைவர் பொறுப்பை கொடுக்கக்கூடியவர், மற்றவரை ஆளக்கூடியவர், மருத்துவத்தில் உயிரை காப்பாற்றக்கூடியவர், மருத்துவத்தில் பெரிய புகழை கொடுக்கக்கூடியவர். இந்த சூரியனோட அனுகிரகம் இருந்தால் தான் ஒருத்தர் வைத்தியமே பார்த்து உயிரை காப்பாற்ற முடியும். அதனால தான் பார்த்தீங்கன்னா, சூரியனுடைய அந்த 6 வருஷ திசையில் அசைவத்தை தவிர்த்தாலே பார்த்தீங்கன்னா சூரிய திசை பெருமளவு நன்மைகளை செய்யும். அசைவம் சாப்பிட்டா சூரிய மகா திசை யோகா அமைப்பில் இருந்தால் கூட நன்மைகளை செய்யாது. அதே போல் பார்த்தீங்கன்னா, சூரிய மகா திசை சூரியன் பலகீனப்பட்டு ராகு, கேது, சனி இந்த மாதிரியான கிரகங்களோட நீச்சம், பகை நீச்சமாக இருக்கும் பொழுது பெருசாக நன்மை ஏற்படுத்தாது. தந்தைக்கு தோஷத்தை செய்யும். தனக்கு எவ்வளோதான் திறமை இருந்தாலும் அது பிரகாசிக்க முடியாமல் நிலையை கொடுக்கும். அதே போல் பார்த்தீங்கன்னா, தனக்கு மேலே இருக்கிறவங்களால டார்ச்சர் ஏற்படுத்தும். இந்த மாதிரியான வேலைகள் எல்லாம் செய்யும் இந்த சூரியன் பலகீனப்படும் பொழுது.
அதனால என்ன பண்ணணும்னா சூரிய மகா திசை உங்களுக்கு யோகத்தை தந்தாலும் சரி, அவயோகத்தை கொடுக்கக்கூடிய அமைப்பில் இருந்தாலும் வருடத்திற்கு ஒரு முறை ஆடுதுறை சூரியனார் கோயில் சென்று ஞாயிற்றுக்கிழமையிலே சிவப்பு பட்டெடுத்து சாத்தி அரளிப்பூ சாற்றி வழிபாடு செய்கிறதும், அல்லது பக்கத்தில் இருக்கிற சிவன் கோயிலில் நவகிரகத்தில் சூரியனை வழிபட்டாலும் சிவனை வழிபட்டாலும் ஞாயிற்றுக்கிழமையிலே கோதுமையை பரப்பி அதன் மேலே நெய் விளக்கேற்றி வழிபாடு செய்கிறதும் உங்களுக்கு சூரிய மகாதிசை யோகத்தை கொடுக்கக்கூடிய நல்ல பலனை வாரி வழங்கும். இந்த புதன் புத்திங்கிறது 10 மாதம் 6 நாட்களும் மிக அற்புதமான பலன்கள் தரும். எப்பவுமே பார்த்தீங்கன்னா சூரியனுக்கு பக்கத்தில் தான் புதன் இருக்கும். புத ஆதித்ய யோகம் தான் நிறைய ஜாதகத்தில் இருக்கும். சூரியனும் புதனும் சேர்ந்த அமைப்பு தான் நிறைய ஜாதகத்தில் இருக்கும். அது ஒரு மிகப்பெரிய யோகம், புத ஆதித்ய யோகம். அதாவது 8ஆம் இடத்துல இருந்தால் ஆராய்ச்சியை, மனப்பான்மை, அறிவு வளர்ச்சி, புத்திசாலித்தனம் இதெல்லாமே கொடுக்கும். அப்போ பார்த்தீங்கன்னா புதனை பொறுத்த வரைக்கும் சுபகிரகத்தோட சேர்ந்தா சுபர், அசுப கிரகத்தோட சேர்ந்தா அசுபர், அந்த மாதிரியான கிரகம் புதன். பொதுவாகவே புதன் எந்த இடத்துல இருந்தாலும் பெரும்பாலும் நன்மைகளையே செய்யும். அதாவது பார்த்தீங்கன்னா வியாபாரம் செழிப்பு, வியாபாரம் இப்போ சிறப்பாக நடக்கும், தொழில் வளர்ச்சி இருக்கும். அதே போல் பார்த்தீங்கன்னா புத்திசாலித்தனம், உங்களுக்கு இந்த கமிஷன் ஏஜென்சி செய்கிறாங்களே, கமிஷன் புரோக்கர், அந்த மாதிரியான தொழில் செய்பவர்களுக்கு மிகப்பெரிய நல்ல பொற்காலம் சூரிய மகாதிசையில் புதன் புத்தி. வக்கீலாக இருக்கிறவங்களுக்கு நிறைய கேஸ் கிடைச்சி பெரிய லாபத்தை சம்பாதிக்கக்கூடியது, பேச்சை காசாக்கக்கூடிய தொழில் செய்கிறவங்களுக்கு யோகம். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பேப்பர் பேனா பிடிச்சி தொழில் செய்யக்கூடிய எல்லா பிரிண்டிங் ப்ரெஸ்லேருந்து எல்லா தொழில் புதன் சம்பந்தமான தொழில் செய்பவர்களுக்கு எல்லாத்துக்கும் மிக அற்புதமான காலமாக இருக்கும் இந்த சூரிய மகாதிசையில் புதன் புத்தி. இந்த புதன் பாதிக்கப்பட்டிருக்காரு அப்படின்னா பகை நீச்சமாகி மறைவு ஸ்தானத்திலேயே 8ஆம் இடத்துல நன்மை செய்வார், ஞானத்தை கொடுக்குவார், அறிவை கொடுக்குவார், மறைபொருள் ஞானத்தை கொடுப்பார். ராகு கேது சனி இந்த மாதிரியான பாப கிரகத்தோட ரொம்பவும் சேர்ந்து இருக்கும் பொழுது மட்டும் கொஞ்சம் பலன்கள் குறைவுபடும். அதாவது பார்த்தீங்கன்னா கடன் பிரச்சனையில் கவனமாக இருக்கணும். புதன் பலகீனப்பட்டாலே கடன் பிரச்சனையில் பெரிய கடலில் போய் சிக்கக்கூடிய சூழ்நிலை ஏற்படுத்தும். அதில் மட்டும் கவனமாக இருக்க வேண்டும். அதே ஆரோக்கியத்திலும் தோல் நரம்பு சம்பந்தமான ஆரோக்கியத்திலும் கவனம் செலுத்த வேண்டும். அதே போல் பார்த்தீங்கன்னா யாருக்கும் ஜாமீன் கையெழுத்து போடுறது, ஒப்பந்தம் இந்த மாதிரியான யாருக்கு நம்பி எதுக்கும் ஜாமீன் கையெழுத்து மட்டும் இந்த சூரிய மகாதிசையில் புதன் புத்தியில் போடக்கூடாது. புதன் பலகீனப்பட்டு இருக்கும் பொழுது புதிய ஒப்பந்தங்களை கவனமுடன் படித்து கையெழுத்து போடணும். ஒப்பந்த விஷயங்களில் ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்க வேண்டும். அதே மாதிரி பார்த்திங்கன்னா இந்த பிளாக் மேஜிக் செய்வனை சம்பந்தமான பாதிப்பு ஏற்படுவதற்கும் வாய்ப்பு இருக்கிறது. நரசிம்மர் வழிபாடு செய்வது சிறப்பு. அதே போல் பார்த்திங்கன்னா இந்த புதன் புத்தி 10 மாதம் 6 நாளும் நின்ற பெருமாளுக்கு, புதன்கிழமையில நின்ற பெருமாளுக்கு நெய்விளக்கேற்றி வழிபாடு செய்யும் பொழுது, அல்லது இந்த 10 மாதம் ஒரு நாளில் ஒரு தடவையாவது திருவெண்காடு சென்று புதன்கிழமை வழிபாடு செய்கிறதும் பேர் நட்சத்திரம் சொல்லி அர்ச்சனை செய்வதும் மிகப்பெரிய யோகத்தை செய்யும். பொதுவாக சூரிய மகாதிசையில் புதன் புத்திங்கிறது உங்களுக்கு வியாபார செழிப்பு, அதே மாதிரி பார்த்தீங்கன்னா புத்திசாலித்தனம், கமிஷன் ஏஜென்சி தொழில் செய்பவர்களுக்கு யோகம். உங்களுக்கு ஒரு சிறப்பான காலம், புத்திசாலித்தனத்தை வெளிப்படுத்தக்கூடிய காலம், உங்களுக்கு உங்களுடைய புத்திசாலித்தனத்தை மற்றவர்கள் பாராட்டக்கூடிய காலம், அதனால் உங்களுடைய புகழ் அந்தஸ்து கௌரவம் உயரக்கூடிய காலம் தான் இந்த சூரிய மகாதிசையில் புதன் புத்தி காலம் என்று கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.